இப்போ சமீபத்தில் நடந்து முடிஞ்ச ஆபரேஷன் சிந்தூர்ல இந்தியா ஒரு புது உலக சாதனையை படைச்சிருக்காங்க. வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ஏரியல் டார்கெட் கில் யூசிங் அ சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் அப்படிங்கிறது தான் அந்த உலக சாதனை. அதாவது இந்தியா அவங்களோட S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை வச்சு 300 கிலோமீட்டருக்கும் அதிக தூரத்தில் பாகிஸ்தான் எல்லை உள்ள இருந்த பாகிஸ்தான் ஏர்ஃபோர்ஸுக்கு சொந்தமான ஒரு ஏர்பார்ன் ஏர்லி வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் விமானத்தை சுட்டு வீழ்த்தியிருக்காங்க. சர்ஃபேஸ் டு ஏர் வார்ஃபேர் ஹிஸ்டரியிலேயே இதுதான் லாங்கஸ்ட் கில். S-400 வான் பாதுகாப்பு அமைப்பை தயாரிக்கிற ரஷ்யா கூட இது மாதிரி ஒரு ரெக்கார்டை இது வரைக்கும் செஞ்சதில்லை. இந்த கில்லை செய்ய S-400 சிஸ்டமோட லேட்டஸ்ட் அண்ட் லாங்கஸ்ட் ரேஞ்ச் மிசைலான 40N-6E மிசைலை இந்தியா பயன்படுத்தி இருக்காங்க. இந்தியா செஞ்ச இந்த வேர்ல்ட் ரெக்கார்டை பத்தி பல நாளா கிளைம்ஸ் இருந்துச்சு. ஆனா எந்தவித அக்னாலஜ்மெண்ட்டும் இல்லாம இருந்தது. இந்த நிலைமையில இப்போ சில நாட்களுக்கு முன்னாடி இந்த கில்ல இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் உடைய சீஃப் அக்னாலஜ் பண்ணினாரு. இப்போ இதை கன்ஃபார்ம் பண்ற விதமா IAF ஓட குரூப் கேப்டன் அனிமேஷ் பட்னி அவர்களுக்கு வீர் சக்ரா அறிவிச்சிருக்காங்க. குரூப் கேப்டன் அனிமேஷ் பட்னி தான் இந்த லாங்கஸ்ட் கில்ல செஞ்ச S-400 அமைப்போட கமாண்டிங் ஆஃபீஸர். குரூப் கேப்டன் அனிமேஷ் பட்னி மற்றும் அவருடைய டீமுடைய ஆக்ஷன்ஸ் நமக்கு வெற்றியை தேடி தந்ததோட மட்டும் இல்லாம லாங் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ்ல ஒரு புது பெஞ்ச்மார்க்கையும் செட் பண்ணியிருக்கு.